கழுத பையன், ஒரு கழுதைக்கு பிறந்தவன் பிக் பாஸ்ங்கிறதே கேவலப்படுத்துறான். பிக் பாஸ்ல ஒரு 10 நாளைக்கு அப்புறம் 15 நாளைக்கு சண்டையே வரும். இங்க போய் ஒரு அரை மணி நேரத்துல சண்டை வருது. அது இந்த பேஜில போனா எப்படி இருக்கும்? பண்ணி பையன் மூஞ்சி மோரையும் ஒரே சண்டை போடுறான். வாழுன்னு கத்துறான். அங்க போயும் தற்குறியா தான் பேசுறான். தற்குறி பையன் மூஞ்சி மோரக்கட்டையும். இந்த வீடியோவை சோசியல் மீடியா ஃபேம் ஜிபி முத்து அவர்கள் தான் ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பலரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 கடந்த 5ஆம் தேதி கிராண்டா லான்ச் பண்ணப்பட்டிருந்த விஷயம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஷோல இந்த முறை 20 கண்டஸ்டன்ட்டை இறக்கி விட்டுருக்காங்க. இதுல முக்கியமா சமீபத்துல பிரபலமான டாக்டர் திவாகர், அரோரா சிங்க்லர், அகோரி கலையரசன்லாம் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மக்கள் பலருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வெளியில ஹேட்ஸ் இருந்தது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களை காட்டி திறமையே இல்லாம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஆதங்கமும் கோபமும் மக்கள் மத்தியில இருந்துகிட்டு வந்தது. இப்படி இருக்கையில இவங்களை தூக்கி பிக் பாஸ் சீசன் 9 போட்டிருக்கிறது எல்லாரையும் மெரிச்சல் அடைய வச்சிருக்கு. மேலும் திறமைக்கு இங்க மதிப்பே இல்லையான்னு பிக் பாஸ் டீமையும் விஜய் டிவியையும் பலர் திட்டியிருந்தாங்க. இப்ப கூட சில பிரபலங்களும் இதை பத்தி பேசி பிக் பாஸ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் டாக்டர் திவாகர் பிக் பாஸ்குள்ள போனதுல இருந்தே அவரை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வர்றது மட்டும் இல்லாம பல விதமான சேட்டைகளும் பண்ணிக்கிட்டு வராரு. இந்த நிலையில திவாகரை திட்டி விமர்சிச்சு ஜிபி முத்து இந்த ஒரு வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. கழுத பையன், ஒரு கழுதைக்கு பிறந்தவன் பிக் பாஸ்ங்கிறதே கேவலப்படுத்துறான். பிக் பாஸ்ல ஒரு 10 நாளைக்கு அப்புறம் 15 நாளைக்கு சண்டையே வரும். இங்க போய் ஒரு அரை மணி நேரத்துல சண்டை வருது. அது இந்த பேஜில போனா எப்படி இருக்கும்? பண்ணி பையன் மூஞ்சி மோரையும் ஒரே சண்டை போடுறான். வாழுன்னு கத்துறான். அங்க போயும் தற்குறியா தான் பேசுறான். தற்குறி பையன் மூஞ்சி மோரக்கட்டையும்.